ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ரொம்ப நாளாக இந்த அப்டேட் ஷேர் பண்ணுன்ட்டு ஷேர் பண்ணவே இல்லை. ஃபைனலாக அவரோட என்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. மேபி நாளைக்கு எபிசோடில் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோமோவே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதை பற்றி பேசுகிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபோட்டோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, எதிர்நீச்சல் சீரியலில் அப்கமிங் ஒரு சூப்பர்பான ஒரு ஆக்டர் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு, ரொம்ப நாள் கிடையாது, ரொம்ப வருஷத்துக்கு பிறகு மீண்டும் வந்து சின்ன திரையில் என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலங்கள் சீரியலில் ஆதி அப்படின்ற ஒரு கேரக்டரில் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் இன்ன வரைக்குமே மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிட்டு இருக்க ஒரு கேரக்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா சீரியலில் ஒரு என்ட்ரி கொடுக்க போகிறார், ஒரு நியூ என்ட்ரியாக கொடுக்க போகிறாரு. ஸோ இதை பற்றி நிறைய டாக்ஸ் போச்சு. ஃபஸ்ட்டு வருவேன்னு சொன்னார், அதுக்கப்புறம் வரலன்னு சொல்லிட்டு அவரே வந்து வருவேன் அப்படிங்கிறத ஒரு இடத்துல வந்து ஒரு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு என்ட்ரி நாளைக்கு எபிசோட இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது முக்கியமான ஆதி குணசேகரனை பற்றின முக்கியமான ஆதாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்ட்ரைவில் இருக்குது. அந்த பென்ட்ரைவை கொண்டு போயிட்டு காசு கொடுத்துட்டு அந்த பென்ட்ரைவ் வந்து அங்கே கொடுத்துட்றாங்க. ஆதிக்கிட்ட கைமாற்றி போகுது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறது அப்கமிங் நடக்க போகுது. ஸோ இவர் மட்டும் இல்லை, தேவயானியும் வந்து அப்கமிங்கில் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போகுது. பட் எந்தளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. அதாவது தேவயானியோட வாய்ஸ் மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து கேட்டிருக்கும். அதாவது சக்தியோட அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் சீரியல் அவ்வளோவா ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. நடுவில் வந்து பார்க்குறதே விட்டுட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக போகும்போது அதுக்கப்புறம் எனக்கு டைமும் இல்லை பார்க்குறதுக்கு. ஸோ அப்பப்போ வந்து எப்போயாவது எபிசோட் பார்க்குறது தான். பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் தேவயானியோட என்ட்ரியுமே இருக்கிறதா வந்து அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பல போராட்டங்களுக்கு பிறகு தர்ஷனோட மேரேஜ்மே வந்து இப்போ தான் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஃபைனலாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பார்க்கலாம் அப்கமிங் என்ன மாதிரி மாற்றங்கள் வருது, இந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ரொம்பவே சூப்பராக மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு டிஆர்பிக்கும் இப்போ செம்மையாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க டே பை டே. ஸோ இப்போ ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்க போகிறாரு. இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கம்பேக்கும் இருக்கும், ஒரு நல்ல டிஆர்பியுமே வாங்குவாங்க அவரோட ஆக்டிங் வைஸில். ஸோ பாப்பா இந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.